இந்த போதைப் பொருட்களை சினிமா பிரபலங்களே மாட்டிட்டு இருக்காங்கல்ல. சினிமா பிரபலங்கள் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லாதீங்க. சினிமா பிரபலங்களுக்கு கிட்ட நீங்க போய் இது பண்றீங்க. டிஜிட்டல் மீடியா அதை நம்பிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்குது. குடிக்காதவங்க யார் இருக்கிறா? டாஸ்மாகில் வர்றவங்களா சினிமாக்காரங்களா? ஒரு சாதாரண மனுஷன் குடிப்பழக்கத்தை அடிமையாக வருது, பிரபலங்கள் அதை பிரபலத்தைப்பட்டாதான் உங்களுக்கு வியாபாரம் நடக்கும். அதுக்காக இது ஒரு டெக்னிக்கா எடுத்துக்கிட்டீங்க. உங்க வியூவர்ஷிப் அதிகப்படுத்துறதுக்கு சினிமாக்காரர்களை பேர் போடுறீங்க. மேல என்ன போடுறீங்க? கற்பழிக்கப்பட்டது காந்தராஜ் பரபரப்பு பேட்டி, நடிகை கற்பழிக்கப்பட்டாலும் காந்தராஜ் பரபரப்பு பேட்டின்னு தீம்ஸ் போடுறீங்க. உள்ள பார்த்தா அந்த செய்தியே கிடையாது. இப்போ அப்படித்தானே போட்டிட்டு இருக்கிறீங்க. ஒரு சேனல் அதே தான் பண்ணிட்டு இருக்குது. ஏன் பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே காந்தராஜ் பரபரப்பு பேட்டி, அந்த நடிகை கற்பழிக்கப்பட்டது காந்தராஜுக்கு தெரியும் அப்படின்லாம் போடுவாங்க. உள்ள பார்த்தா அந்த நான் டாப்பிக்கே வேறு. அதுவும் அதை போடுறாங்க. ஏன் இந்த பொழப்பு நடத்துக்கு வேறு பொழப்பு நடத்துகிறாங்க. அதனால் நீங்கள் அது பின்னாடி போகிறதுனால நடிகர்கள் மாட்டிக்கிட்டு குடிக்கிறாங்கிற மாதிரி குடிக்காத யார் இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு கொடுத்தா மாட்டேன்னு விடுவீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். கிடைக்கல, அதனால் பேசாமல் போயிட்டு காஸ்ட்லியாக இருக்குது, நம்மளால் கட்டுப்படி ஆகல, குடிக்கல, அவ்வளோதான்.